இந்த ராஜ்யத்தில் கடவுள் உண்டென்றால் துரோகம், பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது. மீறி செய்தால் மரண தண்டனை. இது ஸ்ரீ விக்ரமசேன மகாராஜாவின் கட்டளை. ஒரு நாள் ஒரு சாது வந்தார். ஜெய் ஷியாமளா. அவர் கடவுள் உண்டென்று வாதித்து, ஏழைக்கும் ஏழையாய் தாழ்ந்த மனதுடன் நீயே கதி என்று ஷியாமளா தேவி நாமஸ்மரணமே அன்ன ஆகார நிதிரையாய் கொண்டு சபரிமலைக்கு தம்பதி சமேதராய் நட. அங்குள்ள மலரால் அம்பிகையை பூஜை செய். மகாதேவி பிரசாதத்தில் ஒரு பழத்தை உன் பாரியை உட்கொண்டால் போதும், அதுவே போதும். சாதுவின் உபதேசப்படி மன்னர் மகிழ்ச்சியுடன் சபரிமலைக்கு சென்று பூஜிக்க, அதன் பலனாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பலித்து விட்டது மகாராஜா. உண்மை. ஆனால் பெண் குழந்தை. அக்குழந்தைக்கு ஷியாமளா என்று பெயரிட்டு அன்புடன் வளர்க்க கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்து, ஷியாமளா இதோ வரம்மா. வேண்டாமா, எனக்கு இஷ்டமில்லை. ஹேமா, வா போகலாம். இளவரசியார் மனதை மாற்ற பல நாடகங்கள் நடனங்கள் ஏற்பாடு செய்து பலனில்லாது போகவே, சின்ன சின்ன பெண்ணே என சேரவாடி கண்ணே, சின்ன சின்ன பெண்ணே என சேரவாடி கண்ணே. நாடகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போங்கள். கடைசியாக சங்கீதம் மூலம் முயற்சிக்க நான் போனேன். வீணையில் பக்தி ரசமாக பாடி சிருங்கார ரசத்திற்கு மாற்ற இளவரசி ஷியாமளா கோபம் கொண்டு உதைக்க வீணை உடைந்து விட்டது. உடைந்த வீணைக்கு பதில் ஆரத்தை கொடுத்து என்னை சமாதானம் செய்தார். ஆனால் மகாராஜா, என் வீணை உடைந்தது, என் வாழ்வும் குலைந்தது. அம்மா, வருந்தாதே. இதோ இதே மாதிரி வீணை அதே நாராயணவர்மாவால் அழிக்கப்பட்டது. எடுத்துக்கொள். மகாராஜா, நானே பாக்கியசாலி. ஆஹா, பட்டு போன மரத்திற்கு புத்துயிர் அளித்து பூவும் காயும் பூத்து குலுங்க செய்து விட்டீர்கள். மகாராஜா, வீணாவதி என்ற பெயர் இன்று ஓங்கச் செய்துவிட்டது உங்கள் தேவகானம். இதோ அந்த சியாமளா தந்த ஹாரம். இதை தாங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். இது எனக்கு எதற்கு? வேண்டாம், தங்கள் வசமே இருக்கட்டும். இது என்னிடம் வேண்டாம். உடைந்த வீணையை அடியோடு மறந்து விடுகிறேன். இது உள்ளவரை அந்த சம்பவம் என் நெஞ்சை விட்டு அகலாது. தயவு செய்து அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். வாங்கிக் கொள்ளுங்க மகாராஜா. மாலையை தரும்படி அவர்கள் மனதில் எதனால் தோன்றியதோ. சரி. மந்திரி, பார்த்து வாருங்கள். இவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டோம். தகுந்த உபச்சாரங்கள் செய்யத்தான் வேண்டும். மந்திரி, இதெல்லாம் விசித்திரமாக இருக்கிறது. மெதுவாக சொல்றீங்களே. பாதையில போய்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சு திருட்டு பட்டம் கட்டி பின்னால துறையா பண்ணுகிறது இந்த ஊரு. சரி மந்திரி, அந்த சியாமளாவை பற்றி தங்கள் அபிப்பிராயம்? சுந்தரமான ஒரு கன்னி. இந்த இளம் வயதில் அவ்வளவு திடமான வைராக்கியம் இருக்குமா என்பதுதான். இருக்கும் இருக்கும். எல்லா வைராக்கியமும் சிருங்காரம் தலையெடுக்கும் வரைத்தான் இருக்கும் மகாராஜா. சிங்காரமாவது அவள் மனதில் தோன்றவாவது. பேச்செடுத்தாலே பத்திரகாளி கோபம் விடுகிறதாமே. அந்த அம்மணி வாய் வார்த்தையில வருபவள் இல்ல. ஒரு தினசா வேறு விதமா சரிப்படுத்தலாம். அது எப்படி? எப்படின்னா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு கட்டி பிடிக்கணும். ஆண்சரித்தம் படாம
பிடிவாதம் விடாது. அது என்னமோ அவளை பார்க்க என் மனம் விரும்புகிறது. இதற்கு இவ்வளவு யோசனையே? புறப்படுவோம். அவள் தாய் தந்தையிருக்கும் உபகாரம் செய்ததாக இருக்கும். நம் எண்ணமும் பூர்த்தியாகும். தெய்வீகம் வாய்ந்தது வரப்பிரசாதம். அம்மாலையை கொடுத்து விட்டாயே. என்ன கொடுத்து விட்டாளா? மகத்துவம் இந்த மாலை தானமாக கொடுத்து விட்டாளா? யாருக்கு? எதற்கு? ஏன் சிலை போல் நிற்கிறீர்கள்? சொல்லுங்கள், யாருக்கு கொடுத்து விட்டார்? அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த மாலையின் மகிமை தெரியாது வீணாவதிக்கு வெகுமதியாக கொடுத்து விட்டேன். என்ன வீணாவதிக்கா? மந்திரி, உடனே நமது ஆட்களை அனுப்பி அம்மாலைக்கு 10 மடங்கு விலை கொண்ட விமானம் தருவதாக சொல்லி ஆர்வை கொண்டு வாருங்கள். கொடுக்க தயங்கினால் அவளை கட்டி இழுத்து வாருங்கள். வாங்க. என்ன காரியம் இது? அந்த மாலையை வேற யாரிடமாக கொடுக்கலாமா? திறந்தும் கூட சியாமலாவிடம் கொடுத்திருக்கிறேன். உன்னை என்ன செய்தால் தகும்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. அந்த ஹாரத்தின் மகிமையினாலாவது இவள் மனம் மாறாதா என்றுதான் தந்தேன். மனமும் மாறும், அவள் புத்தியும் மாறும். நாமும் ஆனந்தம் பெறுவோம் என்று தந்தாயா? நம் வயிற்றில் பிறந்தவள் என்கிற ஆசை நமக்கு இருக்கிறதே தவிர அவளுக்கு நம்மிடம் கடுகளவு பிரியம் இருக்கிறதா? அப்படி சொல்லாதீர்கள். இருந்தால் நம்மை இப்படி வாட்டி வதைப்பாளா? கொடூர விரோதி ஜென்ம சத்ரு கூட இப்படி மனதை கலங்க வைக்க மாட்டார். வேண்டாம் மகாராஜா, பெற்ற மகளை பழிக்க வேண்டாம். பெற்ற மகள்? இவளா பெற்ற மகள்? இருதயத்தை பொத்தி பொடி செய்யும் இவளா பெற்ற மகள்?